14 and John 14. Yes. 14ஆம் அதிகாரத்தில் யோவான் 18ஆம் வசனம். This is a very important word. இது ஒரு மிக முக்கியமான ஒரு வசனம். We can see 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் உங்களை திக்கற்ற Hallelujah. Hallelujah. There we can see, அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், I will not leave you as an orphan. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். I want to encourage you. அவர் this word. சொல்லுகிறார், I want to encourage with this word. அவர் இந்த வார்த்தையூடாக எங்களை பலப்படுத்துகிறார். The Bible is one of the greatest book we can see. That will help us in our life. உங்களுடைய வாழ்க்கையிலே வேதாகம வசனங்கள் உங்களுக்கு எப்பொழுதும் அது உதவி செய்கிறதாக இருக்கின்றது. One of the best book in this world is the Bible. இந்த உலகத்திலே மிகவும் முக்கியமான ஒரு புத்தகம் அதுதான் வேதாகமம். And one of the best seller is Bible. அதாவது இது அநேக விற்பனையாகுவதும் வேதாகமம் தான் அதிகமாகும். One of the cheapest book and one of the costliest book is the Bible. அதே போல அதிகமாகவும் பகிரப்படுகிறது, அதே போல மிகவும் விலை உயர்ந்த புத்தகமும் வேதாகமமாக இருக்கிறது. And also one of the very well known book and translated in many other languages is only Bible. இந்த வேதாகமம் அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்களிலே மிகவும் முக்கியம் வேதாகமம். And not only that, this is the power of God. ஏனென்று சொல்லி சொன்னால் தேவன் மிகவும் ஒரு வல்லமையானவராய் இருக்கிறார். This is a very great book. That means very powerful book. மிகவும் பெருமதியானதும் அது ஒரு வல்லமை மிக்கதாகவும் வேதாகமம் Here the காணப்படுகிறது. Bible is saying, I will not leave you like orphan. ஏனென்று சொன்னால் தேவன் எப்பொழுதும் அதனூடாக எங்களோடு People பேசுகிறபடியால் may likes you, sometimes people may not likes you. சில ஜனங்கள் அவைகளை விரும்புவதில்லை, சில ஜனங்கள் அவைகளை விரும்புவார்கள். Sometimes people will love you, sometimes people hates you because of your behavior, or if they don't love you. சில ஜனங்கள் அதை நேசிப்பார்கள், சிலர் அதை நேசிக்க மாட்டார்கள். But here the Bible says, I will not leave you as orphans. I will come to you. And yet it is still while the world will see me no more, but you will see me. But I will, but because I live, you will also live in me. அந்த 19வது வசனம், இன்னும் கொஞ்ச காலத்திலே உங்கள் என்னை காணாது நீங்களோ என்னை காண்பீர்கள், நான் பிழைத்திருக்கின்றபடியினாலே நீங்களும் பிழைப்பீர்கள். Here it says, I will not leave you alone. ஏனென்றால் நாங்கள் இங்கு I பிழைத்திருக்கின்றோம். will not leave you at all. ஏனென்று சொல்லி சொன்னால் நாங்கள் நீண்ட காலம் வாழ்வதற்காக I will பிழைத்திருக்கின்றோம். always be with you. ஏனென்றால் அவர் எங்களுக்காக அதை The தந்திருக்கின்றார். Lord says, I will be with you. I will not leave you. I will never ever go. I will not forsake you at all. சொல்லுகிறார், அவர் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டேன், உங்களை நான் கைவிட்டு போக மாட்டேன். You sit there. The Lord is telling, I will not leave you alone. அவர் சொல்றார் என்ன, நான் உங்களை தூரத்திலே உங்களை நான் விட மாட்டேன். I will not leave you. I will not forsake you. In any problem he comes, but I will not leave you at all. உனக்கு எப்படியாப்பட்ட பிரச்சனைகள், எப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். Hallelujah. ஹல்லேலூயா. Is there anybody else in our life? நீங்க உங்களோட வாழ்க்கையில அதை சிந்திச்சு பார்த்திருக்கிறீங்களா? People say, I will be with you. They will never be with you. நீங்கள் சில நேரங்களில் அவைகளை குறித்து எப்படி நீங்கள் பேசுவீர்கள்? They said, I will stay. They will not stay. சில நேரங்களில் அவைகளை நீங்கள் எப்படி அதை பேசுகிறீர்கள்? They said they will help you. They will not help you. நீங்கள் சில நேரங்களில் உதவி செய்வீர்கள், உதவிகளை செய்ய முடியாமல் Some people இருப்பீர்கள். they want to do something. After that they switch off their phones and they go back home. சிலர் உங்களுக்கு உதவி செய்வார்கள், சில சந்தர்ப்பங்களில் உதவி செய்வார்கள், உதவி செய்யாமல் போய் So விடுவார்கள். that's what the Lord is going to do, my friends and family. When you are with God, and the Lord will not leave you alone. ஆனாலும் பல நண்பர்கள் எங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லியிருந்தால் அவர் எங்களை சொல்லுகிறார், நான் உங்களை விட்டு போக மாட்டேன். Today I am telling you 5 things that you should remember in your whole life. அவர் சொல்லுகிறார், எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனைகளை அவங்களுக்கு அவர் ஏற்படுத்தி I கொடுத்தார். will not leave you like an orphan.
நான் உங்களை கைவிட்டு போகிறவர் அல்ல. I will not leave you like nobody else there. நான் மற்றவர்கள் கைவிடுவதை போன்று உன்னை நான் விட்டு போவதல்ல. If your brothers or sisters are not there or are there, God will never leave you. ஏன்னு சொல்லி சொன்னார், எங்களுடைய பிரதர்மார் எங்களுடைய சகோதரர்கள் எங்களை விட்டு போகலாம், But still, I will not leave you. அதாவது கடவுள் எங்களை கைவிட்டு போக I will மாட்டார். not leave you. ஏனென்றால் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். Say hallelujah. 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 Praise the Lord. He will never leave you alone. ஆண்டவர் சொல்றார், இந்த மாலை நேரத்துல யார் விட்டாலும் நான் உங்களை விட்டு போக You are not மாட்டேன். alone. எப்பொழுதும் அவர் போக மாட்டார். You are not alone. அவர் தனிமைப்படுத்துவதில்லை. Amma, you are not alone. உங்களை அவர் தனிமைப்படுத்துவதில்லை. You are not one person. நீங்கள் ஒரு தனி மனிதனும் அல்ல. You are with God. ஏனென்றால் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள். With God, everything is possible. அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நான் சாத்தியமாக்குவேன். God can do anything in your life. எல்லா உங்களுடைய வாழ்விலே இருக்கிற காரியங்களை நானே சாத்தியமாக When the மாற்றுவேன். Lord Jesus is there in your life, He will be there with you and He will help you, He will support you, He will bless you everywhere in your life. அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்குள்ளே வருவேன், உங்களுக்குள்ளே இருந்து எல்லா விடயங்களுக்குள்ளேயும் நான் உங்களுக்கு சாத்தியப்படுத்தி அவைகளை நான் நிறைவேற்றி First கொடுப்பேன். thing today I am telling you, you are not alone. நீங்கள் எப்பொழுதும் வேறு காரியங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் அனுமதிக்க You கூடாது. are not alone. நீங்கள் அனுமதிக்க கூடாது. You are not one person. You are not alone. நீங்கள் ஒரு தனி மனிதரோ அல்லது நீங்கள் கைவிடப்பட்டவர்களோ அல்ல. You are with God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் You are இருக்கிறீர்கள். with God. உங்களோடு அவர் இருக்கிறார். Never forget this thing. நீங்கள் உங்களை அவர் மறந்து And விடுகிறார். let us go to 1 Peter chapter 5 verses 3 verses 12. அவர் சொல்லுகிறார், 1 பேதுரு 3:12. மூன்றாவது வசனம் 3:12. 12வது 1 Peter 3:12. மூன்றாம் அதிகாரம் 12. 12வது வசனம். For the eyes of the Lord you are on the righteous, and His ears are open to their prayer. But the face of the Lord is against those who do evil. அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கர்த்தருடைய கண்கள் First Peter chapter 3 verses 12. 1 பேதுரு மூன்றாம் அதிகாரம் 12வது வசனம். God will hear your prayers. Here it says, கர்த்தருடைய கண்கள் I will open their prayer. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. God will hear your prayers. ஏனென்றால் அவர் உங்களுடைய ஜெபங்களை, உங்களுடைய வேண்டுதல்களை அவர் கவனித்து பார்க்கிறார். Yes, this is what I wanted to do. அவர் சொல்கிறார், நான் கவனித்து பார்ப்பேன். This is what I wanted to tell you. ஏனென்றால் நீங்கள் அவரோடு பேசும்போது First thing, God will not leave you. முதலாவது விஷயம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உங்களை அவர் விட்டு விட்டு போக மாட்டார். And second thing, God will hear your prayers. அடுத்தது, நீங்கள் சொல்லுகிற ஜெபத்தை அவர் கேட்காமல் Whatever you are secretly praying, the Lord is going to answer you. நீங்கள் எவ்வளவு காரியமாக ரகசியமாகவோ எவ்வளவு இதாய் ஜெபித்தாலும் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்காமல் God will never leave you alone. அவர் அதை விட்டு போகிறவர் அல்ல. The Lord is hearing your prayer life. அவர் உங்களுடைய ஜெபத்தை அவர் செவி கொடுத்து கொண்டிருக்கின்றார். The day is going to come. ஒரு நாள் அதற்கான பதிலை அவர் கொடுப்பார். One day will come, God will bless you. ஒரு நாள் அவர் வந்து உங்களை One day ஆசீர்வதிப்பார். God will answer your prayer. அது மாத்திரமல்ல, நீங்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்கு ஒரு நாள் உங்களுக்கு அதுக்கு பலன் கொடுப்பார். God will answer your prayers. அது நிச்சயமா உங்களுக்கு அந்த God will பலன். answer your prayers. அவர் உங்களுடைய ஜெபங்களுக்குரிய God will answer your prayers. அவர் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் God will கொடுப்பார். answer your prayers. Amma, அவர் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். அம்மா, தூங்க கூடாது. அம்மா, நீங்க யோசிக்க கூடாது, யோசிக்க கூடாது, தூங்க கூடாது. God is with you. ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் God will hear your prayers. உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் அளிப்பார். God will hear your thinking or your anything that you are waiting. நீங்கள் God will என்ன answer. காரியங்களை குறித்து சிந்திக்கிறீர்களோ, எதை குறித்து நீங்கள் கற்பனை பண்ணி ஆண்டவரிடத்திலே கேட்கிறீர்களோ அவைகளுக்கு அவர் பலனளிக்கிறவராக இருக்கிறார். God said, I will not leave you alone. அவர் சொல்லுகிறார், நான் உங்களை விட்டுட்டு போக For the மாட்டேன். eyes of the Lord and you are the righteous and your ears are offered to their prayers. அவர் சொல்லுகிறார், என்னுடைய கண்கள் திறந்திருக்கின்றது. And also the Lord is telling, third word, your life has a purpose. அது மாத்திரமல்ல, நீ எதற்கு கவனமாய் இருக்கிறாயோ அதற்குரிய காரியத்தை நான் Your நிறைவேற்றுவேன். life has a purpose. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற முக்கியமான விடயம் என்ன? Your life has some purpose. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற முக்கியமான விடயங்கள் என்ன? ஒரு purpose இருக்கு.
ஒரு காரியம் ஏதாவது உங்களுக்கு ஒரு காரணங்கள் அல்லது முக்கியமானது இருக்கும். The Lord is going to do something in your life. அவர் அந்த காரியம் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். Through the purpose of God, the Lord is going to make a way things possible in your life. சில நேரங்களிலே நீங்கள் அந்த நான் நினைக்கிற அந்த முக்கியமான விடயம் அது சாத்தியமானது அல்ல. So many people they will think I don't have purpose. Why God is calling me? I don't have anybody. I don't have children. I don't have brother. I don't have anybody. No finances. No blessing. Why I am coming into this world? அப்பொழுது அநேக நேரங்களிலே ஜனங்கள் நினைப்பது தங்களுடைய குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளுடைய விஷயங்கள், இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளிலே நாங்கள் சிக்கி போயிருக்கிறோம். எப்போது இவைகளுக்கெல்லாம் அவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று சிந்திப்பது வழக்கம். Today I am telling you there is a purpose behind every pain, every problem in your life. இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் என்றால், ஒரு நோக்கத்தோடு நீங்கள் அவைகளை சிந்தித்து நீங்கள் அவரிடத்திலே விண்ணப்பிப்பீர்களானால் அந்த நோக்கத்தை நிச்சயமாய் அவர் There is a நிறைவேற்றுவார். plan behind your pain. ஏனென்றால் உங்களுக்கு பின்னாலே ஒரு வழி அல்லது ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே God காணப்படும். is going to open a new doors in your life. ஆனால் அவன் சொல்றார், அந்த வழியான காரியத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கதவை நான் திறந்து Pain தருவேன். is a blessing. Do you know that? ஏனென்றால் அந்த வழி உங்களுக்கு வருவதற்கான காரணம் அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. Pain, when you are going through pain, that means the Lord is going to do something in your life. ஏனென்றால் ஏதோ ஒரு வழி உங்களை ஆக்கிரமிக்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்களானால் அதன் பின்னணி உங்களை அவர் ஆசீர்வதிக்க The Lord has planned for you. ஏனென்றால் அவருடைய திட்டம் உங்களை If you are ஆசீர்வதிப்பது. thinking you are getting so much pain in your family life, that means there is a plan behind God's glory. சில நேரங்களிலே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு வழி காணப்படலாம், அல்லது ஏதாவது நீங்கள் செய்கிற விடயங்களிலே ஒரு வலிமை காணப்படலாம். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். God's glory is going to show through your painful situation. ஏனென்றால் அவை அனைத்திலும் அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை அவர் காண்பிப்பதற்கு அவர் ஆவலாக இருக்கிறார். The Lord is going to perform His great miracles in your life through அப்படி your prayer. நீங்கள் நினைக்கும் பொழுது அவர் நீங்கள் செய்த அந்த வேண்டுதல்களை, நீங்கள் செய்கிற காரியங்களுக்குரிய அந்த மிரக்கல், ஒரு அற்புதம் உங்களோட வாழ்க்கையில Everybody knows நிச்சயமாக. Book of Job, you see. சரி. நாங்கள் எங்களுடைய வேதத்திலே ஜோபு புத்தகத்தை நாங்கள் பார்க்கிறோம். Yes, everything. After that, he lost everything. ஆனால் அவனிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். And after that, he never say any one word to God. He said, God has taken, God has given, God has taken. ஆனால் அவன் எப்பொழுதும் என்ன சொல்லுகிறான்? நான் இழந்தால் பிரச்சனை இல்லை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று அவன் சொன்னார். Because he faithfully stand in that position and praising God in every area. ஆனால் அவன் நிக்கிற நிலையிலே அவன் மிகவும் உறுதியான ஒரு மனுஷனாக இருந்து அவன் மிக ஸ்ட்ராங்கா இருந்தான். கர்த்தர் இவைகளை கொடுத்தார், நிச்சயமா அதை இழந்து போனதை நான் மீண்டும் பெற்றுக் கொள்வேன் என்பதிலே அவன் உறுதியாக இருந்தான். I'm telling you, your pains are not permanent but temporary. ஆனால் உங்களுக்கு ஒரு வழி வருகிறது தான், அது உண்மை. ஆனால் அது நிரந்தரமான அல்ல, அது ஒரு தற்காலிகமானவை. ஏனென்றால் அதற்கு பின்னால் ஒரு நன்மைகள் இல்லை. There is a time. ஏனென்றால் அது ஒரு நேரத்துக்கு மாத்திரம் வருகிறது. There is a time. The son is going to come. ஏனென்றால் அந்த நேரத்திலே அந்த குமாரன் எங்கள் மத்தியிலே அவர் கடந்து வருகிறவராக. There is a time for the light. ஏனென்றால் ஒரு வெளிச்சத்தை போன்று அவர் வருகிறவராக இருக்கிறார். There is a time in your life. நீங்கள் சில நேரங்களில் ஒரு வெளிச்சத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். I want to tell you. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சகோதரனே, சகோதரியே, Remember, God will never leave you. நீங்கள் எப்பொழுதும் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், உங்களை அவர் மறக்கவில்லை. He will be with you. அவர் உங்களோடு இருக்கிறார். He stands with you. நீங்கள் இருக்கிற இடத்திலே அவர் இருக்கிறார். He hear your prayers. உங்களுடைய காரியங்களை, ஜெபங்களை அவர் கேட்கிறார். And finally, let me tell you. அவர் திரும்பியும் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? Nothing is impossible with God. அவர் முடியாத விடயம், சாத்தியம் இல்லை என்று நினைக்கிறவைகளை அவர் சாத்தியமாக்குறது. Nothing is impossible. நீங்கள் சில நேரம் சாத்தியப்படாது என்று நினைக்கலாம். God will do something. ஆனால்
நிச்சயமாய் அவர் அவைகளை சாத்தியப்பட வைப்பார். Many miracles in my life. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கிறது. We prayed 2 months. God built a big church. நான் 2 மாதத்துக்குள்ள எனக்கு ஒரு பெரிய ஆலயம் அவசியமாக இருந்தது. அந்த தேவை உடனே ஆண்டவர் எனக்கு சந்தித்தார். Suddenly one person came and built the church, finished. எங்களுடைய ஆலயத்தை முதல் நாங்கள் இருந்த நிலைமை அவர்கள் வந்து பார்த்தார்கள். பார்த்துவிட்டு அவர்கள் வந்து அழகான ஒரு பெரிய ஆலயத்தை அவர்கள் கட்டி கொடுத்தார்கள். Just we prayed, that's all. அதே போல நீங்களும் உங்களோட வாழ்க்கையில பல காரியங்களோடு இருப்பீங்க. நீங்க ஜெபத்தை கைவிட விடக்கூடாது. Pray, God will open. நீங்க ஜெபிங்க, அப்பொழுது நிறைய காரியங்கள் திறக்கப்படும். Never forget, God is with you. ஆண்டவர் உங்களை மறக்கிறவர் அல்ல, அவர் எப்பொழுதும் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறது. Never forget. You may be thinking, oh, God left me. God is not taking care of me. God's time has gone. I am doing sin. Oh, God is not there. Don't think like that. பலர் சொல்லுவார்கள், இல்லை கடவுள் என்னை மறந்து விட்டார், என்னை நினைப்பவர் அல்ல. அநேகர் அப்படி சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் நீங்கள் நன்றாக இந்த ஞாபகம் வைக்க வேண்டும், தேவன் உங்களை மறக்கிறவர் அல்ல. God is going to do with you. அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருந்து உங்களை நடப்பிக்கின்ற தேவனாக God is with you. He will perform miracles in your life. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடப்பிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்திருக்கிறார். Wait, stand, pray, and ask the Lord. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். நீங்க காத்திருந்து